வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டுல பாஜக அட்டிமேலாட்டி விழுகுதுங்க. இன்னைக்கு நடக்க இருந்த ரோடு ஷோ, இன்னைக்கு பிரச்சாரம் பண்ண இருந்த மோடி எல்லாத்தையும் தூக்கி ஓரங்கட்டிட்டு பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடி இருக்காரு. சந்தர்ப்பத்துக்காகவே காத்துட்டு இருந்த அண்ணாமலை போட்டு பொழந்திருக்கிறாரு. மோடியவே நொட்டாங்கையில டீல் பண்ணிருக்காப்ல. இதெல்லாம் இருக்க இன்னைக்கு வரையும் வேட்பாளரை அறிவிக்காம உட்கார்ந்துட்டு இருக்கிற பாஜகவுல ஆளுக்கால தங்களை வேட்பாளர்களாக அறிவிச்சுக்கிட்டு அவங்களா சுவர் விளம்பரம் எழுதி அவங்களா தேர்தல் ஆணையத்திட்ட போய் வேட்பாளர் மனு தாக்கல் செய்து ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டாங்க. மொத்தமா கடுப்பாகி காண்டாகி டெல்லி கதறிட்டு இருக்கான். என்ன நடக்குது தோழர்களே? 2026 தேர்தலுங்க, சூடு பிடிச்சிட்டு இருக்கு. எல்லாரும் களத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே வேட்பு மனுக்களை தாக்கல் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா வேட்பாளர்களே அறிவிக்காம 2 கட்சி இருக்கு. ஒன்னு காங்கிரஸ், இன்னொன்னு பாஜக. தேசிய கட்சினா கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தேசிய கட்சி தான். ஆனா வேட்பாளர்களை அறிவிச்சு அவங்க களத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க எடுத்தாரெல்லாம் சட்டாம்பிள்ளைத்தனம் பண்ணுவாங்க. பாஜகவிலையும் காங்கிரஸ்லயும் தெருவுக்கு 15 தலைவர்கள் இருப்பாங்க. அதுங்களெல்லாம் மீறி ஒரு பட்டியலை அறிவிக்கிறது அவ்வளவு சாதாரணம் இல்லை. அதனால அவங்க மெதுவா அறிவிக்கிறாங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இன்னைக்கு லீவு, அதனால இன்னைக்கு போக முடியாது. நாளை மறுநாள் 2 நாள்ல நம்ம வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்கிற தேதி முடியுது. அதுக்குள்ள இந்த கும்பல்லாம் வந்து கொடுக்கணும். என்ன செய்ய காத்திருக்குகளோ தெரியல. ஆனா பாஜகவுல வெயிட் பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஆளுக்கால அவங்களா சுவர் விளம்பரம் எழுதுறது, நேரா போய் இந்த தொகுதிக்கு நான் தாங்க செலக்ட் ஆவேன் அப்படி வேட்புமனுவே தாக்கல் செஞ்சுட்டாங்க. தஞ்சை மாவட்டத்தினுடைய பாஜக துணைத் தலைவரா இருக்கக்கூடிய முரளிதரன் அவரெல்லாம் வேட்புமனுவே தாக்கல் பண்ணிட்டாரு. என்னையான்னு கேட்டா, என் ராசிக்கு என் நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு தான் தாக்கல் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறாங்க. எப்படினாலும் தஞ்சாவூருக்கு நான் தான் வேட்பாளரை நிறுத்தப்படுவேன். அதனால நானே போய் கொடுத்துட்டேங்க, நானே வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் அவங்க அறிவிக்கிட்டோம் அப்படின்னு போய் 2 நாளைக்கு முன்னாடி வேட்புமனுவை தாக்கலே பண்ணிட்டு. அதுக்கப்புறம் கடுப்பாய் போய் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அப்படின்னு இன்னைக்கு நீக்கப்பட்டிருக்காரு. ராசிபுரத்துல ஏபி துரைசாமி அவர் என்ன பண்ணிருக்காரு, சுவர் விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சோத்துல எழுதி போட்டு உங்கள் வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் தாமரை வேட்பாளர் அப்படின்னு சுவர் விளம்பரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி. ஏங்க இவர் மட்டுமா செய்யறாங்க? நம்ம அக்கா கோவையில போட்டிட்டாங்களே வானதி சீனிவாசன், கோவை தெற்குல போன தேர்தல்ல போட்டிட்டாங்க. இப்போ கோவை வடக்குல போட்டிடுறாங்க. அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க, இந்த தொகுதி எனக்கு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு பரப்புரை பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக வேட்பாளரே அறிவிக்கல, ஆனா பரப்புரை பிரச்சாரம் தொடங்கப்பட்டுருச்சு, வேட்புமனு கொடுக்கப்பட்டுருச்சு, போயிட்டு இருக்கு. இப்படி ஆளுக்கால சட்டாம்புள்ளத்தனம் பண்ணா பாஜகவில் இருக்கிற தலைவர்கள் என்னதான் பண்ணுவாங்க? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சரியான சந்தர்ப்பத்துக்கு காத்திருந்தவர் தாங்க ஆடு அண்ணாமலை. என்ன அசிங்கப்படுத்தி தூக்கி எரிஞ்சிட்டா கூட்டணி வச்ச, நான் என் மக்கள் யாத்திரை நடத்துவேன், மக்களை சந்திப்பேன், தெருவா போவேன், குண்டக மண்டகா பேசி லைம் லைட்ல இருப்பேன், ஏதோ ஒரு வழியில நல்லதோ கெட்டதோ உங்க கட்சிக்கு நான் வந்து ஆள் சேர்ப்பேன், ரசிகர் படையை சேர்த்து வைப்பேன், வார் ரூமை செய்வேன், எக்கச்சக்கமா பணம் செலவழிச்சு நான் என்னுடைய பிம்பத்தை கட்டமைப்பேன், நீ நொட்டாங்கையில டீல் பண்ணி என்னை தூக்கி எறியறீங்களா? கூட்டணிக்காக ஒண்ணு இல்லாத நயினார் நாகேந்திரன் தலைவரா போட்டுட்டு என் கையாலேயே அந்த ஆளு தலைவரா தேர்ந்தெடுக்க வச்சிங்க பாருங்க, இருங்கடி அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருந்தாரு. அதனாலதான் இடையில ஒரு 6 தொகுதிகள் கொண்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட பகுதிக்கு நீங்க தான் பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல ஜி எங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல ஜி, எங்க அப்பாவை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா, அதனால என்னால தேர்தல் பிரச்சாரத்துல இந்த 6 பகுதியை அதெல்லாம் கலந்துக்க முடியாது ஜி அப்படின்னு நழுவிட்டாரு. அப்பா பேர்ல பழிய போட்டு கடைசியில பார்த்தா தேர்தல் பரப்புரை பிரச்சாரத்துக்கும் போகல, தேர்தலுக்கான எந்த வேலைகளையும் செய்யல, 6 தொகுதிகள்ல நீங்க தான் பொறுப்பாளர் போது அதையே எழுதி கொடுத்தாரு வேண்டான்னு. அது மட்டும் கிடையாது, அவர் பக்கத்துல கூட்டம் நடந்தாலும் போறது இல்லை. அந்த சாட்டையை வச்சு அடிச்சுக்கிட்டாருல, அதுக்கு பிறகு மொத்தமா எந்த வேலையும் நடக்கல. பாஜக கமலாலயம் இருக்குல்ல, அங்கேயே தலைவர்கள் வந்திருக்கிறாங்க, மேலிட பொறுப்பாளர்கள் வந்திருக்காங்க, போகல நான் போக மாட்டேன் அப்படின்ட்டாரு. நீங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு பிரதமர் மோடி வர்றாரு. பிரதமர் மோடி வர்ற அன்னைக்கு உள்ளூர்லயே இருக்காரு, தான் வீட்லயே இருக்காரு. ஆனா மோடியை வரவேற்க போகல. அண்ணாமலை எதற்கட்டாலும் மோடிக்காக வந்தேன்னு வரு. ஆனா மோடி வந்து அவருடைய சொந்த ஊர்ல இறங்குறாரு கோவையில, அங்கேயே அவர் போகல, மோடியை சந்திக்கல. உடனே வானதி சீனிவாசன் பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, என்னங்கக்கா வரலையா அவரு அப்படின்னு. ஆமாப்பா பட்டியெல்லாம் பேரெல்லாம் போட்டுதான் அனுப்பணும், ஆனா அவர் வரலையே, நான் தம்பி கிட்ட அப்புறம் கேட்டுக்கிறேன்ப்பா
எனக்கு தெரியல ஏன் வரலன்னு அப்படின்னு கேக்குறாங்க சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி முடிச்ச பிறகு நயினார் நாகேந்திரன் சொல்றாப்ல, நான் அவருக்கு போன் பண்ணேன், அவர் நான் வெளியூர்ல இருக்கேன்னு சொன்னாரு, அதனால நான் கண்டுக்கல அப்படின்னு. ஆக பட்டியல்ல வரவேற்க வர வேண்டிய தலைவர்கள் பட்டியல்ல இவர் பேரை போட்டாங்க அப்படின்னு வானதி அக்கா சொல்றாங்க. பேரை போட்டும் வரலன்னு வானதி அக்கா சொல்றாங்க. நாங்க பேரே போடல, அவர்கிட்ட போனை போட்டேன், அவர் வரலன்ட்டாரு, நான் ஊருக்குள்ள இல்லன்ட்டாரு, அதுக்கப்புறம் அவரை பெருசா கண்டுக்கல நாங்க அப்படின்னு நயினார் சொல்ல கடுப்பாயிருக்கு வார் ரூமு. உங்களுக்கு தெரியும், பாஜகவினுடைய தலைவரா இருக்கும்போது இந்த ஆடு அண்ணாமலையுடைய வார் ரூமை யார் நிர்வகிச்சா? அவருடைய நண்பரும் அவருடைய மனைவியும். அண்ணாமலையுடைய மனைவியும் நண்பரும் தான் வார் ரூமை செட் பண்ணது. அதுல ஒரு ரசிகர் கூட்டத்தை சேர்த்தது, கொஞ்சம் பேரை காசு கொடுத்து கொஞ்சம் பேர் ரசிக மனப்பான்மையில சேர்த்து வச்சுக்கிட்டான். இப்ப போட்டு அடிக்கிறானுங்க. அவங்க நம்மளெல்லாம் அடிக்கல, நம்மளாம் எதிர்கட்சி பாஜகவுக்கு. ஆனா பாஜகவே போட்டு புலந்துகிட்டு இருக்கிறாங்க. எங்க அண்ணாமலை நீங்களா யாருடா அப்படின்னு போட்டு கேட்டுட்டு இருக்கான். எங்க அண்ணாமலை தான் 12% ஓட்டை கொண்டு வந்தாரு, எங்க அண்ணன் தான் அப்படியே மூளைய கசக்கி பல திட்டங்களை கொண்டு வந்தாரு, பாஜகவின் முகமே எங்க அண்ணன் தான், எங்க அண்ணனவே தூக்கி எறிஞ்சிட்டீங்களா அப்படின்னு கடுமையாக கோவப்பட்டதோட ஆதாரங்களை வெளியிட்டு கடுப்பேத்தி இருக்கிறாங்க. என்ன ஆதாரம்? நீ லிஸ்ட்ல பேர் போட மாட்டேன் எங்க அண்ணன் பேர, ஆனா எங்க அண்ணன் மோடியை வரவேற்க போய் நிக்கணுமோ, அப்படியெல்லாம் போக முடியாதியா அப்படின்னு இந்த வாரும் குரூப்பே இவருக்காக ஆடுக்காக போய் நின்று மல்லு கட்டிட்டு கிடக்கு. இது ஒரு பக்கம். ஆடு அண்ணாமலைக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு, கவுண்டம்பாளையம் சிங்காநல்லூர் இந்த 2 தொகுதிகளை எப்படியாவது கைப்பற்றி அதுல நம்ம ஒரு தொகுதியில் நிக்கணும், கவுண்டம்பாளையம் தொகுதியில கட்டாயம் நிக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. ஆனா அதிமுக அந்த தொகுதிகளை கொடுக்கல. அதுல சிட்டிங் எம்எல்ஏ எங்க ஆளுங்க, நாங்க எப்படிங்க உங்களுக்கு கொடுக்க முடியும், அவங்க அவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு அதிமுக கொடுக்க மறுத்துருச்சு. அதனால கோவை வடக்கு மட்டும் கிடைச்சிருக்கு. கோவை வடக்கு அப்படின்னு வானதி சீனிவாசன் அது எனக்கு தான்ப்பா, நான் தான் முதல்ல நான் தான் கோவை வடக்கு எனக்கு அப்படின்ட்டாங்க. போன முறை தெற்குல நின்னாங்க, தனலாபம் போடு வச்சு ஊரை ஏமாத்திட்டு இருந்தா அக்கா. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக மொத்தம் கவுண்டம்பாளையம் கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகுதான் யார் அண்ணாமலை, நான் தேர்தலே நிக்கலங்க, எனக்கு பிரச்சனையே இல்லைங்க, நான் தேர்தல நிக்கல, ஒரு சீட்டை கேட்டு வாங்கி என்ன நிறுத்த முடியலன்னு நீங்க எல்லாம் கட்சி நடத்துறீங்க, இதுதான் அண்ணாமலையோட மைண்ட் வாய்ஸ். ஆக சீட்டு கிடைக்கலன்னு கடுப்பாயிட்டாரு. நேத்து வந்த மோடி, முந்தா நாள் வந்த பியூஷ் கோயல், அவர் கடுப்பாயிருக்காரு. 27 சீட்டு வாங்கியிருக்கீங்கள, 27 சீட்டு டிஸ்ட்ரிக்டுக்கு ஒரு சீட்டுன்னு கேட்டு வாங்குற, 27 சீட்ல 10 சீட்டை தவிர பாஜக ஜெயிக்கவே முடியாத தொகுதியா கொடுத்துருக்காங்க. அதை ஏன் வாங்கினாங்க கேட்டுருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நினப்ப பாத்தியா? நீங்களே அதிமுக முதுகுல ஏறி உட்கார்ந்துகிட்டு நீங்க சீட்டு கேட்டுக்கிறீங்க. 2021 வரை தமிழ்நாட்டுல முதல்ல ஜெயிச்ச எச் ராஜா, அப்புறம் கன்னியாகுமரி பத்மநாபபுரம் அந்த பகுதியில ஒரு சுயேட்சையா நின்று ஒரு பாஜக சங்கி ஜெயிச்சது. இந்த 1-2 சீட்டை தவிர எந்த இடத்துலயும் பாஜக காரன் ஜெயிக்கல சட்டமன்றத்துல. அப்படி இருக்கும்போது போன முறை 2021 அதிமுக முதுகுல ஏறி ஒட்டுண்ணி மாதிரி இருந்து 4 சீட்டை ஜெயிச்சுட்டு போச்சு இந்த கும்பல். இப்ப 27 சீட்டை வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கு. அதுல 10 சீட்டு ஜெயிக்கிற இடமா, மிச்சம் இருக்கிற 17 சீட்டு ஜெயிக்க முடியாது, எப்படி நீங்க இப்படி இடமா வாங்கினீங்க அப்படின்னு பியூஷ் கோயல் நயினார்கிட்ட எகிரி இருக்காரு. இப்படி இடங்களை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன் மொத்தமா பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான இடமா கொடுத்துடலாமா? நீயே தமிழ்நாட்டுக்கு கேடுன்னு நினைக்கிறோம். நாங்க தமிழ்நாட்டுக்குள்ள வளரவே கூடாத ஒரு கட்சியாக பாஜகவை நாங்க வச்சிருக்கோம். பாஜகவுக்கு ஜெயிக்கிற இடமெல்லாம் தூக்கி கொடுத்துடணுமா? அவன் ஜெயிச்சுட்டு உள்ள சோரண்டி தின்னு மாநிலத்தை முடிச்சிருவானா? நம்ம கையை கட்டிக்கிட்டு அப்படி உட்கார்ந்து இருக்கணுமா? என்னங்கடா உங்க நாடகம், என்ன உங்க நாடகம்? அதுல பியூஷ் கோயல் கோவம் வருதான். இதெல்லாம் அதிமுக சொல்லுங்க. அடிச்சாலும் புடிச்சாலும் அண்ணன் தம்பி நாமடான்னு உள்ளூருக்குள்ள நீ வச்சிருந்திருக்கணும் வேலைய. பாஜக காரங்கிட்ட போய் பல்ல காட்டி காலில் விழுந்ததுக்கு இதுதான் மிச்சம். ஏற்கனவே 10 தொகுதியை ஏமாத்தி புடிங்கிட்டாங்க ஜெயிக்கிற தொகுதியா. அதுல 27 தொகுதியும் ஜெயிக்கிற தொகுதியா வேணுமா? இவங்களுக்கு கொடுத்துட்டு இவர் உட்காந்து காத்தாடிட்டு இருப்பாரு யாரே எடப்பாடி. நாங்க அதுல கோவப்பட்டு போய் திருத்துங்க, போய் மாத்துங்க அப்படின்னா எடப்பாடியார் தெளிவா சொல்றாரு, உங்க ஜோலியை பாருங்க, நாங்க ஜெயிக்கிற தொகுதி நாங்க தான் வச்சுப்போம், உங்களுக்கு கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல அப்படின்னு ரொம்ப திட்ட தெளிவா சொல்லி விட்டுருக்காரு போல இருக்கு. அதுல கடுப்பா இருக்கிறாங்க. இதனால இழுபறியா இருக்கு, வேட்பாளரை அறிவிப்பதில் இழுபறியா இருக்கு. இந்த தொகுதியில போட்டா ஜெயிக்கவே மாட்டோன்றனால பலரும் நான் மாட்டேன் நீ மாட்டேன்னு ஓடுறானுங்களா. நான் நிக்கலங்க, என்னை ஆள விட்டுருங்க அப்படின்ட்டு முக்கியமா ஜெயிக்கவே முடியாத பகுதியில
போட்டியிட யாரும் தயாரா இல்ல. 27 சீட்டை வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறானுங்க, போட்டி போட ஆள் இல்லை. அவனா செய்யறான், ஜெயிக்கிற இடமா கேட்பானா. இந்த அதிமுக வேலை செஞ்சு வைக்குமா, அல்லது அதிமுக காலங்காலமா ஜெயிக்கிற இடமா இருக்கணுமா, இவங்கெல்லாம் உள்ள போய் உட்கார்ந்துக்குவாங்களாம், இவங்கெல்லாம் ஜெயிச்சிருவாங்களாம், அதிமுக வேடிக்கை பார்த்துட்டு பூ பறிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கணுமா? என்னையா அது? இதனால காண்டாயிருக்காரு மோடி. என்னை அசிங்கப்படுத்துறீங்க, நான் எப்படி போய் பண்றது, நான் எப்படி போய் பிரச்சாரம் பண்ணுவேன், நான் எப்படி ரோட் ஷோ நடத்துவேன். அதனால இன்னைக்கு காலையில நான் வர்றேன், வந்துட்டு பாண்டிச்சேரியில போய் நான் வந்து பிரச்சாரம் பண்றேன். பாண்டிச்சேரியில பிரச்சாரம் முடிச்சுட்டு திரும்ப சென்னை வர்றேன். சென்னை வந்து தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு நான் கேரளா போறேன். தமிழ்நாட்டுல எதுவுமே நடக்காது அப்படின்ட்டு போயிருக்காரு. தமிழ்நாட்டுல ரோடு ஷோவை கட் பண்ணி விட்டுட்டு தமிழ்நாட்டுல நான் எதையுமே செய்ய மாட்டேயா, இங்க பிரச்சாரமே பண்ண மாட்டேன், நீங்கெல்லாம் ஒரு கொத்தடிமைங்க அப்படின்னு சொந்த கட்சிக்காரனை ஏறி மிதிச்சுட்டு கட் பண்ணதோட பின்னங்கால் படரில் அடிக்க கேரளாவுக்கு ஓடி போயிருக்காரு. ஆக மொத்தம் ஒரு கட்சியே சுத்து போட்டு மோடியை வெளுத்து ஊரை விட்டு ஓட வச்சிருக்குங்க. நமக்கு என்னங்க, கொள்கை பிடிப்பும் கொள்கை தெளிவும் இலக்கும் இல்லாத கும்பல் உள்ளுக்குள்ள போட்டி பொறாமையில அடிச்சுக்கிட்டு தான் ஜாகும். வேடிக்கை பார்ப்போம் தோழர்களே.